இந்த பதிவு முற்றிலுமான இந்திய பொருளாதாரம் மற்றும் உலக பொருளாதாரம் சார்ந்த ஒரு பதிவு. இது இன்னைக்கு யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ், அமெரிக்க மத்திய ரிசர்வ் வங்கி, அதாவது இந்தியாவில் எப்படி ஆர்பிஐ மாதிரியோ அதே மாதிரி அமெரிக்காவில் யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அவங்க இன்னைக்கு நைட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன், அதாவது வட்டி விகிதம் குறைப்பு குறித்த ஒரு ஆலோசனை கூட்டம் 2 நாள் நடந்துட்டு இருக்கு. அதோடைய அறிவிப்பு இன்னைக்கு ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் முக்கியமாக எல்லாரும் உலகமே இதை எதிர்பார்க்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த யூஎஸ் ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் கமாடிட்டி ப்ரைஸில் எதிரொலிக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டில் எதிரொலிக்கும், பாண்ட்ஸில் எதிரொலிக்கும். அதாவது அதோடைய தாக்கம் இது எல்லாத்துலேயுமே எதிரொலிக்கும். அது எக்கனாமிக் வல்லுநர்கள் இதை இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் ஒரு முக்கியமான இதாக பார்ப்பாங்க. ஸோ எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த உலகமும் அதை எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 0.25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் பிபிஎஸ் 0.25 பிபிஎஸ் கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த 0.25 பிபிஎஸ் கம்மி பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன பெனிஃபிட், இந்தியன் ஸ்டாக்ஸ்க்கு என்ன பெனிஃபிட், இந்திய பொருளாதாரத்துக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, அந்த 0.25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஒரு 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 பாசிட்டிவான ரியாக்ஷனை கொடுக்கும். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சரி, இந்தியன் எக்கானமிக்கும் சரி, ஆல் ஓவர் த வேர்ல்டு எக்கானமிக்கும் சரி. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த 0.25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ், இந்த அமெரிக்க மத்திய ரிசர்வ் வங்கி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறாங்க. ஸோ இதனால் அடுத்து வரும் இந்தியாவோட எக்கனாமிக் பாலிசி, அதாவது ஆர்பிஐயோட எக்கனாமிக் டெசிஷனில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கலாம். ஆக்சுவலாக இந்தியன் எக்கனாமி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, இண்டஸ்ட்ரீஸில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணணும், பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணணுங்கிற ஒரு கருத்து பரவலாக இருக்குது. ஸோ இன்றைக்கு அந்த 0.25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அமெரிக்கா குறைக்கும் பட்சத்தில் அடுத்த எக்கனாமிக் இதில் ஆர்பிஐயோட பாலிசியில் கண்டிப்பாக இந்தியாவுக்கும் அது குறைக்கப்படலாம், கண்டிப்பாக குறைப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இதில் இன்னைக்கு ஃபெடரல் ரிசர்வ் ரேட்டில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி எதிர்பார்க்குன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பாக எடுத்துமே நாளைக்கு காலையில் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கே ரியாக்ட் பண்ணிடுச்சு. பேங்க் நிஃப்டியெல்லாம் இன்றைக்கே ரியாக்ட் பண்ணிடுச்சு. ஸோ பாசிட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எப்படி எடுத்துக்கிறதுங்கிறத அங்கேருந்து பார்ப்போம். அதாவது இன்னைக்கு இந்த பாலிசி டெசிஷனில் 2 முக்கியம். அவர் பாலிசி டெசிஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் முடிவு செய்யப்பட்ட ஒன்று. பட் அதோட கமெண்ட்ரி, அதாவது அந்த அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ் பேங்கோட கவர்னரோட கமெண்ட்ரி எப்படி இருக்குது, அந்த டெசிஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரலாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவரோட கமெண்ட்ரி எப்படி இருக்குது அதை ரொம்ப உற்று நோக்குவாங்கல்ல. எல்லா எக்கனாமிஸ்டும் அதை ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. அது அடுத்த வரும் காலகட்டங்களிலும் குறைப்பாங்களா இல்லை இது ஒன்று தானா அப்படிங்கிறத அவர் அதை இண்டிகேட் பண்ணலாம்னு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதை ஹாக்கி ஸ்டோன் ஆர் டபி ஸ்டோன் சொல்லுவாங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸில். ஸோ அதோடைய இதை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு, இந்தியன் எக்கனாமிக்கு, வேர்ல்டு எக்கனாமிக்கு பாசிட்டிவான நியூஸ் தான். அடுத்தது தொடருமா என்பது அவருடைய கமெண்ட்ரியிலிருந்து அடுத்த டெசிஷனுக்கு போவாங்க. நன்றி, வணக்கம். இது ஜஸ்ட் ஒரு புரிதலுக்கான பதிவு மட்டுமே. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன்ஸ், யூஎஸ் மார்க்கெட்ஸ், இந்தியன் மார்க்கெட்ஸ், இதெல்லாம் ஒரு புரிதல் அப்படிங்கிறதுக்காக ஒரு புரிதலுக்கான பதிவு மட்டுமே. மேபி இந்தியன் எக்கனாமி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, பேங்கிங் செக்டரில் இருக்கவங்கலாம் இதை தெரிஞ்சுப்பாங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது ஒரு